முதலமைச்சர் விஜய் கரூர்ல பேசின அடுத்த 5வது நிமிஷம் சென்னை உயர்நீதிமன்றம் இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்காங்க. மொத்தமா 7 தொகுதிகள் காலியாயிருக்கு. ஆனா 5 தொகுதிகளுக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் காரணம் என்ன? முதலமைச்சர் விஜய் 3 வாரத்துக்குள்ள அவரு மேல தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் வழக்குக்கு பதிலளிச்சே ஆகணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் உங்க இஷ்டத்துக்கு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போனா தேர்தல் மக்கள் பணத்துல நடக்குது, மக்களோட வரி பணத்துல நடக்குது, அது இவங்களுக்கு திரும்பவும் சுமையா மாறிடாதான்னு தாவேகால இப்போ ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களுக்கும் தாவேகாவுக்கும் ஏன் முதலமைச்சர் விஜய்க்குமே சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ கொட்டு வச்சிருக்கு. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி காலியான 7 தொகுதிகள்ல 5 தொகுதிகளுக்கு மட்டும்தான் சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ இடைத்தேர்தலுக்கான தடையை விதிச்சிருக்கு. இதுக்கான அரசியல் காரணம் என்னங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பாத்திரலாம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கிட்டத்தட்ட 9 மாசம் கழிச்சு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் விஜய் நேத்து போய் சந்திச்ச இடத்துல வரக்கூடிய கரூர் இடைத்தேர்தல்ல திமுகவை வச்சு செஞ்சிருங்க அப்படின்னு முதலமைச்சர் பேசின அடுத்த 5வது நிமிஷம் சென்னை உயர்நீதிமன்றம் முதலமைச்சர் விஜயையும் அவர் ராஜினாமா பண்ண திருச்சி கிழக்கு உட்பட மொத்தமா 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். மொத்தமா 7 தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கு காலியாச்சு. ஆனா அதுலயே 5 தொகுதிகளுக்கு மட்டும் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்குன்னா அதுக்கான காரணத்தை நம்ம பொறுமையா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 5 தொகுதிகள் சரியா சொல்லணும்னா திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர், இந்த 5 தொகுதிகளுக்குமே இப்போ இடைத்தேர்தல் தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த 5 தொகுதிகள்லையும் போட்டியிட்டு இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காங்களே அவங்க மேல இருக்கக்கூடிய தேர்தல் வழக்குகள் தான் முக்கியமான காரணம். சுருக்கமா சொல்லணும்னா இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கக்கூடிய இந்த 5 தொகுதியில சில எம்எல்ஏக்கள் மேல தேர்தல் வழக்கு இருக்கு. தேர்தல் வழக்குன்னு நம்ம இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த சி விஜயபாஸ்கர் இருக்காருல, இவரு மாதிரியான சில எம்எல்ஏக்கள் மேல தேர்தல் அப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்திருக்காங்கன்னு கூட வழக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் ஒரு படி மேல போய் தேர்தலுக்கு போட்டியிறதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த வேட்புமனு தாக்கல்ல தன்னோட சொத்துக்களை மறைச்சதாவும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுத்திருக்கிறதாவும் அவங்க மேல ஆப்போசிட்ல போட்டியிட்ட வேட்பாளர்கள் இவங்களோட இந்த ராஜினாமா பண்ணிருக்காங்கல்ல 5 தொகுதியிலையும் அவங்களோட தேர்தல் வெற்றியை ரத்து பண்ணணும், அவங்களோட எம்எல்ஏ பதவி செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்திருப்பாங்க. அதுதான் தேர்தல் வழக்கு. இந்த தேர்தல் வழக்கு இப்போ நிலுவையில இருக்கு. அதாவது இந்த 5 தொகுதிகளுக்கான எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்கல்ல அவங்க மேல எக்கச்சக்கமான பழைய தேர்தல் வழக்கே இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அதுக்கான தீர்ப்பு இன்னும் வெளியாகல. அதுக்கு முன்னாடியே இவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட கட்சியில போய் இணைஞ்சா அதை எப்படி நீதிமன்றம் பார்த்துட்டு சும்மா இருக்குன்னு சொல்லி இப்போ நீதிமன்றமே அவங்க தலையில ஒரு கொட்டு வச்சிருக்கு. அதுதாங்க இந்த இடைத்தேர்தலுக்கான தடை. இன்னும் ஒரு படி மேல போய் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, பொதுமக்கள் இப்ப மீண்டும் இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அவங்களோட வரி பணத்துல தான் இந்த எலெக்ஷனை நடத்தணும். இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு பொதுமக்களோட வரி பணத்தை எடுத்துதான் தேர்தல் ஆணையம் செலவு பண்ணணும். பொதுமக்களோட மக்கள் வரி பணம் உங்களுக்கு என்ன அவ்வளோ லேசா போயிருச்சா? உங்க இஷ்டப்படி நீங்க ராஜினாமா பண்ணுவீங்க, இன்னொரு கட்சியிலையும் சேருவீங்கன்னு சொல்லியிருக்கு. இதுக்கும் மேலேயும் இன்னும் ஒரு கூடுதலான பிரச்சனை என்னன்னா, இடைத்தேர்தல் நடத்துறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. இவங்க ராஜினாமா பண்றது காலையில ராஜினாமா பண்ணிட்டு மதியம் அல்லது ஒரு 2 மணி நேரத்திலேயே அடுத்த கட்சியில இணைஞ்சிட்டு போயிடலாம். ஆனா
அந்த இடைத்தேர்தல் காலியான தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் நடத்துறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ அவரோட தொகுதியில எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றாரு அப்படின்னா அந்த ராஜினாமா லெட்டரை எடுத்துக்கிட்டு போய் சபாநாயகர் கிட்ட கொடுக்கணும். அத சபாநாயகர் ஏத்துக்கணும். அதுக்கடுத்து சபாநாயகர் ஏத்துக்கிட்டு அத அவரு அசெம்பிளி செக்ரட்டரி கிட்ட கொடுக்கணும். அந்த அசெம்பிளி செக்ரட்டரி பார்த்துட்டு சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் கிட்ட சொல்லுவாங்க. அந்த சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் அதெல்லாம் செக் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட சொல்லுவாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செக் பண்ணிட்டு அப்புறமா தான் இந்த தொகுதி காலியா இருக்கு, இதுக்கான இடைத்தேர்தலை நாங்க இந்த தேதியில நடத்த போறோம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு செகண்ட்ல தனக்கு பிடிக்காத ஒரு தொகுதியில அல்லது வேற கட்சிக்கு மாறணும்னு நினைக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணலாம். ஆனா அதுக்கு பின்னாடி பாதிக்கப்படுறதுனவோ இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் வரி பணம் செலவாகுது. இவங்க பாட்டுக்கு இவங்க தன்னோட சுயநல நோக்கத்துக்காக மற்ற கட்சியில இணையறதுக்காக தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணா இதை ஓட்டு போட வைக்கிறதுக்கு மீண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அவங்களை கொண்டு வந்து அங்க ஓட்டு போட வைக்கணும். மக்கள் வரி பணம் விடயமாகும். அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள நிறைய ஆபீசர்ஸ் வேலை பார்க்கணும். தேர்தல் நடக்குது அப்படின்னா தேர்தல் நடக்கிற இடத்துல ஊழியர்களை போடணும். இந்த மாதிரி நிறைய பேர் பெரிய குழுவே வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இவங்களோட உழைப்பு இவங்களோட நேரம் எல்லாத்தையும் இந்த ராஜினாமா பண்ணக்கூடிய எம்எல்ஏக்கள் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை உயர்நீதிமன்றமே தமிழகத்துல நடக்கக்கூடிய அரசியல் குளறுபடிகளை பார்த்துட்டு அதிருப்தியில இந்த இடைத்தேர்தல் தடைய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ ஆக மொத்தத்துல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த வேட்பாளர்கள் இருக்காங்களா இவங்க மேல இருக்கக்கூடிய தேர்தல் வழக்குகளும் அவங்க முன்னுக்கு பின் முரணா தன்னோட வேட்பு மனுல கொடுத்திருக்கக்கூடிய டீட்டெயில் அவங்களோட சொத்து விவரங்களை மறைச்சு அவங்களோட வேட்பு மனு தாக்கல்ல கொடுத்திருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வினையாவே வந்து நிக்குது. சரி, இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா முதலமைச்சர் விஜய் இருக்கார்ல, அவரு கூட மாட்டிருக்காரு. அவர் எப்படி மாட்டிருக்காருன்னா அவருமே திருச்சி கிழக்கு பெரம்பூர் 2 தொகுதியிலுமே தன்னோட வேட்புமனு தாக்கலின் போது சொத்து விவரங்களை மறைச்சிருக்காரு, முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுத்திருக்காருன்னு சொல்லிதான் அவரு மேல ஒரு தேர்தல் வழக்குமே இருக்கு. அந்த தேர்தல் வழக்குக்கு தான் 3 வாரத்துக்குள்ள பதில் அளிக்கணும்னு சொல்லி இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இப்படி இந்த 5 தொகுதியும் காலியாக்குறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா தேர்தல் வழக்குகள் தான். இப்படி இருக்கிற பட்சத்துக்கு இதுல எங்க இருந்துங்க திமுக சதி பண்ணுச்சுன்னு தாவேகா மீண்டும் சொல்ல முடியும்? இதுக்கும் திமுக சதிக்கும் சம்பந்தம் இருக்கான்னு அவங்க தான் யோசிச்சு பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் சதி பண்ணுச்சுன்னு சொல்லக்கூடிய தாவேகா இதுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா வழக்கு தொடுத்தது வேற யாரும், அதை விசாரிச்சிருக்கக்கூடியது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றம் தான் இதை முன் வந்து விசாரிச்சு இடைக்கால தடை வேற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்ப பார்த்தாலும் திமுக சதின்னு சொல்லிக்கக்கூடிய தாவேகா தப்பிக்குமே, அந்த மாதிரி இந்த தடவை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திமுகவினர் பலரும் இப்பயே தாவேகாவினரை போட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி காலியான 7 தொகுதிகள்ல 5 தொகுதிகளுக்கு மட்டும்தான் இப்ப இடைத்தேர்தல் தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். மீதி இருக்கக்கூடிய தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளுக்கு ஏன் இடைத்தேர்தல் தடை உத்தரவு பிறப்பிக்கல அப்படின்னா அங்க போட்டியிட்ட வேட்பாளர்கள் மேல எந்த தேர்தல் வழக்குமே இல்லை, அதனாலதான் அங்க தடை விதிக்காம இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். இதுல இருந்தே நம்மளுக்கு சுருக்கமா என்ன தெரிய வருது அப்படின்னா குதிரை பேரம் மூலியமா எப்படியாவது நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மற்ற எம்எல்ஏக்கள் அவங்களோட கட்சியிலிருந்தும் கட்சி பொறுப்புல இருந்தும் அதிமுக இருந்தும் பிரிஞ்சு போய் தாவேகால இணைஞ்சாங்க. தாவேகாவும் சேர்த்துக்கிச்சு. குதிரை பேரம் அப்பட்டமா நடந்துச்சுன்னு திமுகவினரும் சொன்னாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துக்கு குதிரை பேரத்தை வச்சு எப்படியாவது தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கக்கூடிய இந்த தாவேகா அரசுக்கு அந்த குதிரை பேரமே மிகப்பெரிய வினையா வந்து முடிஞ்சிருக்குன்னு தான் பலரும் இப்போ பேசி வந்துகிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ ஜூலை 31 வரைக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கான தடைய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஜூலை 31க்குள்ளேயும் இந்த வேட்பாளர்கள் மேல, அதாவது ராஜினாமா பண்ணியிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மேல தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் வழக்குகளுக்கான தீர்ப்பு வந்துச்சு, அது ஒருவேளை ராஜினாமா பண்ண இந்த வேட்பாளர்களுக்கு எதிராக இருந்துச்சு, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜய் உட்பட இந்த 3 பேருக்கும் தேர்தல் வழக்குகள்ல வரக்கூடிய தீர்ப்பு எகெயின்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் அதே வேட்பாளர்கள் அதே தொகுதியில இடைத்தேர்தலை போட்டியிடணும்னு நினைச்சாலும் அவங்க மீண்டும் ஜெயிக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கும்னு இப்பவே பொதுமக்கள் எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சென்னை உயர்நீதிமன்றம் இந்த இடைத்தேர்தலுக்கான தடையை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கல்ல, இதை பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நான் சிலம்பு செல்வி.